காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹேங் ஓவர் ஸ்டோரிஸ். இன்னைக்கு இங்க இருக்கோம் பார்த்தோன்னா, நான் சென்னையில தான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ஊபர் ரைடு செகண்ட் டேல இருக்கோம். இன்னைக்கு வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12 o'clock ஆகுது. நான் இப்போ தான் வந்து லாகின் பண்ணி ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரிப்புக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கும் வந்து எவ்வளோ நேரம் லாகின் பண்ணுறேன்னு தெரியல. ஸோ வீடியோட எண்டில் எவ்வளோ நேரம் லாகின் பண்ணியிருக்கேன், நமக்கு எத்தனை ட்ரிப் கிடைச்சது, மொத்த கிடைச்ச ட்ரிப்புக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடைச்சது அப்படிங்கிறத அப்படியே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 minutes தான் ஆகுது லாகின் பண்ணி. இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிப் கொடுத்துட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர்லேருந்து வந்து மதுரை வாயிலுக்கு தான் வந்திருக்கு. ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 65 ரூபா. ஸோ கஸ்டமருக்கு வந்து நான் மெசேஜும் போட்டேன். ஸோ நான் வந்து இந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 1 o'clock ஆக போகுது. நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணி 1 hour ஆகுது. இப்போ வந்து எங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைடு வந்து மதுரை வாயில் வரையும் வந்தது. அப்புறம் மதுரை வாயிலேருந்து எம்எம்டிஏ வரைக்கும் வந்தது செகண்ட் ட்ரிப்பு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ட்ரிப் வந்திருக்கு. ஸோ தேர்ட் ட்ரிப் தான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பிக்கப் பண்ணிட்டு ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்றேன். ஏர்னிங்ஸையும் நான் வந்து அடுத்து சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா தேர்ட் ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு ஃபோர்த் ட்ரிப் கிடைச்சிருச்சு. ஸோ ஃபோர்த் ட்ரிப்பை பிக்கப் பண்ண தான் போறேன். ஸோ இது வரைக்கும் காலையிலேருந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 ட்ரிப் அட்டன் பண்ணியிருக்கோம். 3 ட்ரிப்புக்கான ஏர்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 197. நம்ம இது வரைக்கும் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாங்கம்மா காலையில. ஸோ வந்து இப்போ 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன். 197 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வர்றதுதான் வந்து நமக்கான ப்ராஃபிட். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபோர்த் ட்ரிப் போயிட்டு இருக்கேன். இதோட ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ட்ரிப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கான ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 32 ரூபா தான் வந்தது. சின்ன ட்ரிப் தான். ஸோ மொத்தம் 4 ட்ரிப்புக்கு இது வரைக்கும் நமக்கு வந்த ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 229 ரூபா. ஸோ அதில் வந்து 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன்னு நான் லாஸ்ட் டைம் சொன்னேன். ஸோ இப்போ அப்போதைக்கு நம்மளோட ப்ராஃபிட் வந்து வெறும் 29 ரூபா தான். கொஞ்சம் லாங் ட்ரிப்பா வந்தா நல்லா இருக்கும்னு பாக்குறேன். ஒரு லாங் ட்ரிப் ஒன்று கிடைச்சிருக்கு. சூளைமேடு வரைக்கும் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், வந்து ட்ரிப்பு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஃபிஃப்த் ட்ரிப்பை ட்ராப் பண்ணிட்டு நான் வந்து அப்படியே வீடியோ கண்டினியூ பண்றேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. எனக்கு வந்து 6 ட்ரிப் தான் கொடுத்தாங்க. ஸோ 6 ட்ரிப்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைச்சிச்சு அப்படின்னா மொத்தமாக 396 ரூபா கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 400 ரூபா. ஸோ அதில் வந்து 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாச்சு. மிச்சம் வந்து 200 ரூபா தான் ப்ராஃபிட்டு. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்புக்கு 60 ரூபா அந்த இதில் தான் வந்து கிடைச்சிது. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த ட்ரிப்பு 7th ட்ரிப் எப்போ கிடைக்கும்னு தெரில. கைஸ் இப்போ வந்து நமக்கு 7th ட்ரிப் கொடுத்துருக்காங்க. 7th ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ட்ரிப் தான். 45 ரூபா தான் ஃபேர் வருது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் தான். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து 7th ட்ரிப் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க லொக்கேஷனை. ஸோ வந்து இப்போ வந்து 45 ரூபா கிடையாது, 79 ரூபா கிட்ட காட்டுது. சூளைமேடு மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு அண்ணா நகர் போட்டிருந்தாங்க. இப்போ சூளைமேடு மாற்றிட்டாங்க. நானும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கைஸ் ஆல்மோஸ்ட் டைம் இப்போ வந்து 4 மணி ஆக போகுது. நமக்கு வந்து 7th 8 2 ட்ரிப்புமே கிடச்சிச்சு. ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மொத்தமாக எனக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா 550 ரூபா கிடச்சிருக்கு, டிப்ஸ் எல்லாம் சேர்த்து. ஸோ அதுவே வந்து ஊபர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 529 ரூபா வந்திருக்கு. இப்போ வந்து 9th ட்ரிப்பும் வந்து கிடச்சிருச்சு. ஸோ 9th ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் வந்து முகப்பேர். இதுதான் நேரம் போல. ஒரு லாங் ட்ரிப் கிடைச்சிச்சு முகப்பேர் வரைக்கும். சரி 88 ரூபா ஃபேர் வருது, அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து நான் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்காட்டு தாங்கள்கிட்ட இருந்தேன். அசோக் பில்லர் வரைக்கும் வந்துட்டேன். அவங்க வந்து வடபழனிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அசோக் பில்லர் கிட்ட வரேன், வந்து ரைடை வந்து ட்ரிப்பை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் பட்டு பேசாமல் வந்து டீயாவது குடிச்சிட்டு இருந்திருக்கலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டு ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அசோக் பில்லர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து சாய்வாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ ஷாப் இருக்கு. ஸோ நல்லா இருக்கும். அதனால அங்கே டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் நிப்பாட்டிட்டேன். ஸோ வந்து இப்போ 9th ட்ரிப்புக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்லி லாங் ட்ரிப் வந்தால் மட்டும் தான் அட்டன் பண்ணலான்னு இருக்கேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணி கொஞ்சம் ரெஸ்டாவது எடுக்கலாம். ஸோ அப்படியே வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்றேன். எங்கங்க திரும்ப டீ குடிக்கலான்ட்டு போனேன். அதுக்குள்ள அடுத்த ரைடு கிடைச்சிச்சு, ஒரு லாங் ரைடு. மதுராந்தகம் கிட்ட சம்திங் ஏதோ நான் கவனிக்கல. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபா கிட்ட ஃபேரு. சரி ஓகே அட்டன் பண்ணிட்டேன். கஸ்டமர் வந்து உடனே வாங்க, டைம் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறாரு. சரி இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரிப்பும் கேன்சல் ஆயிடும். ஸோ கண்டினியூவாக கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்க வேணாம், இதையாவது போய் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கிட்ட இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ வந்து அப்படியே நான் அந்த 9th ட்ரிப்பை கண்டினியூ பண்ணிட்டு, கொஞ்சம் லாங் ட்ரிப் தான், எப்படியும் ஒரு 1/2 hour மேலே ஆகும். ஸோ கைஸ் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. 9th ட்ரிப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் லாஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் லாங் ட்ரிப்பு கரெக்டாக 95 ரூபா கிட்ட வந்தது. கஸ்டமர் வந்து 100 ரூபாயா கொடுத்தாரு. ஸோ டோட்டலாக இதுவரையும் எனக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா 648 ரூபா கிடைச்சிருக்கு 9 ட்ரிப்புக்கு. ஸோ இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா
போரூர்ல இருக்கேன். இங்கேருந்து மதுரவாயல் பைபாஸ் வந்து பக்கம் தான். ஸோ அப்படியே பிடிச்சி அம்பத்தூர் போயிடலான்னு இருக்கேன். இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா வந்து ஆலடிப்பட்டியான்ட்டு இது போகிற வழியில். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரி டீ குடிச்சிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். நானும் இன்னும் சாப்பிடல. என்ன வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது எள்ளு உருண்டையா. சரி ஓகே சாப்பிட்டு பார்ப்போம். எள்ளு உருண்டை மாதிரி இல்லை, ஏதோ புல்கட்டை மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு நான் வந்து ரைடை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:40 ஆகுது. நான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு 5 மணி இருக்கும். டீ குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டேன். லாஸ்ட் ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா போரூரில் ட்ராப் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ போரூரில் ட்ராப் பண்ணிட்டு 9th ட்ரிப்பு போரூரில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே அங்கேயே டீ குடிச்சிட்டு ஸோ ஒரு 5 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப 5 மணிக்கு தான் ட்ரிப்பை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ திரும்ப நான் போரூர்லேருந்து சிட்டிக்குள்ளே போனேன் அப்படின்னா வந்து நான் அம்பத்தூர் வரத்துக்குள்ளே நைட்டு 10 ஆயிரும். ஸோ போரூர்லேருந்து மதுரவாயல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கம். ஸோ மதுரவாயல் வந்தோம்னா மதுரவாயிலேருந்து அம்பத்தூர் கொஞ்சம் கிட்ட அப்படியே பைபாஸில் போயிடலாம். ஸோ நம்ம வந்து அம்பத்தூருக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு 7:30 7:00 வரைக்குமே வந்து நம்ம அம்பத்தூர்ல இருந்து லோக்கல்லே ட்ரிப் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். பிளான் பண்ணிட்டு இப்போ கிளம்பி நான் பார்த்தீங்கன்னா போரூர் பைபாஸை பிடிச்சி இப்போ மதுரவாயல் கிட்ட வந்துட்டேன். ஸோ இன்னொரு 6:30 கிட்டலாம் நான் வந்து அம்பத்தூருக்குள்ளே போயிடுவேன். போயிட்டேன்னா அங்கே அப்படியே சின்ன சின்ன ட்ரிப்லாம் கிடைக்கும். ஸோ அம்பத்தூருக்குள்ளேயே அப்படியே ட்ரிப் அடிச்சுட்டு ஸோ மொத்தமாக வந்து எவ்வளோ ட்ரிப்பு கிடைக்குது, எத்தனை ஹவர்ஸ் நம்ம லாகின்ல இருக்கோம் அப்படிங்கிறத நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ கரெக்டாக டைம் வந்து 6:30. ஒரு வழியாக வந்து அம்பத்தூர் வந்தாச்சு. 9th ட்ரிப்புக்கு அப்புறம் ஒரே ஒரு ட்ரிப் தான் கிடச்சிச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூருக்குள்ளே தான் ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய ட்ரிப் வந்தது. பட் எல்லாமே வந்து அவுட்டரில் வந்தது. கோயம்பேடு, திருமங்கலம் ஸோ அந்த மாதிரி கிடைச்சதுனால நான் ட்ரிப்பை எடுக்கலை. டைம் இப்போயே பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. ஸோ இங்கே எதுவும் சின்ன சின்ன ட்ரிப் கிடைச்சா வந்து அட்டன் பண்ணலான்ட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 10 ட்ரிப்புக்கு எனக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 690 கிடைச்சிருக்கு. அதுவே வந்து கமிஷன்லாம் இல்லாமல் வந்து சாரி டிப்ஸ் எல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரூ. 665 கிட்ட கிடைச்சிருக்கு. 10 ட்ரிப்புக்கு ஓகேவா. ஸோ இதுக்கு மேலேயே வந்து நான் மார்னிங் வந்து நான் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணேன். 12 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா என்னால் இவ்வளோ நேரத்தில் 10 ட்ரிப்பு தான் எடுக்க முடியுது. எடுத்ததுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 690 700 கிட்ட கிடைச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் 11th ட்ரிப் எடுக்க முடியுதா. அப்படி எடுக்க முடியலன்னா நான் வந்து கடைசியாக எவ்வளோ ஏர்னிங்ஸு அதில் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ்லாம் போக எவ்வளோ ப்ராஃபிட்டுங்கிறத நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். லாஸ்ட்டாக வீடியோவில் சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து 10 ட்ரிப் தான் கிடச்சிச்சு. அதுக்கான டோட்டலாக எனக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 690 கிடச்சிது. அதில் வந்து நம்ம கமிஷன்லாம் போக ஊபர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரூ. 665 கிடச்சிச்சு. இதில் வந்து நமக்கு எக்ஸ்பென்சஸ்னு பார்த்தா இன்னைக்கு வந்து ரூ. 200 நான் பெட்ரோல் போட்டேன். ஸோ அது போக பேலன்ஸ் இருக்கிற ரூ. 490 கிட்டத்தட்ட வந்து ரூ. 500 கிட்ட வந்து நமக்கு இன்னைக்கு ப்ராஃபிட்டு. இது வந்து நமக்கு ஊபரில் வந்து டே 2. அடுத்து வந்து ஆல்ரெடி டே 1 வந்து நம்ம சேனலில் வீடியோவாக போட்டாச்சு. பார்க்காதவங்க போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அடுத்து டே 3ல வந்து இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து ஊபர் மட்டும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சென்னையை பொறுத்த வரைக்கும். வேறு எதுவுமே நான் ட்ரை பண்ணலை. இல்லை உங்களோட சஜஷன் வேறு ஏதாவது பண்ணால் இதை விட இன்னும் பெட்டராக ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க.